சூப்பராக இருக்குது சார். எனக்கு என்ன ஒரே ஒரு இதுதான், எல்லா கோவிலும் தர்ம தரிசனம் விடணும். ஓகேங்களா? எல்லா இந்து கோயிலுக்கு நிம்மதிக்காக தான் போகிறோம். பட் ஆனால் அங்கேயே வந்து விஐபி தரிசனம் 100 டிக்கெட்டு, 50 டிக்கெட்டு, விஐபி எல்லாமே கொடுக்குறாங்க. பட் எல்லாருக்கும் ஒரே சாமி தான். ஓகேங்களா? எல்லாரும் ஃப்ரீயாக போயிட்டு வரணும், அவ்வளோதான். அவர் வந்து அதே ஒரே கியூ வந்தால் போதும். விஐபிக்கு கொடுக்கலாம், பட் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டு மீதி ஜனங்களை, எல்லா ஜனங்களும் பொதுமக்களை எந்த கோவிலில் வெயிட் பண்ணாத மாதிரி எல்லாரும் நிற்க வச்சு கொடுக்கணும் சார். அவ்வளோதான், அது மட்டும்தான் போதும். மீதியெல்லாம் அவர் பார்த்துப்பார். கோவில் வந்து நாங்கள் போது நிம்மதிக்காக தான். பட் அங்கே போயிட்டு அவ்வளோ க்யூவில் நிற்கிறது எங்களால் முடியல. போனால் 1 hour 2 hours 3 hours ஆகுது. ஒன்லி விஐபி. சூப்பர் சார், அது கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு திட்டத்துக்கு 200 யூனிட்னு சொல்லி 500 யூனிட் போட்டாங்க தெரியுமா? எங்களுக்கு எங்கே இந்த கண்ணீர் வந்துச்சுன்னே தெரில. ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் இருந்துச்சு. நாங்கள் போராட்டத்துக்கு வந்து போதைக்கு மட்டும்தான். இப்போ அதுக்கே சைன் பண்ணிட்டார் அந்த அண்ணா. எல்லாருமே அதுக்கெல்லாம் சைன் பண்ண மாட்டாங்க, சும்மா ஜெயிக்கிறதுக்காக சொல்லுவாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது எல்லாரும் மூஞ்சல் அடித்த மாதிரி போதைப் பொருளை இது பண்ணோன்னு சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க. மெயின் பெண்களுக்கு பாதுகாப்புக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு வீண் போகலை, எல்லாமே வெற்றியாக அமைஞ்சிருக்கு. வெற்றியாக தான் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. அவர் சொன்ன திட்டத்தை எல்லாமே செயல்படுத்துவாருன்னா கொஞ்சம் அவகாசம் டைம் கேட்டிருக்காரு. ஏன்னா அதுக்கும் இப்போ போடுவாங்க, நீ சொன்னது எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு. இப்போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் லேப்டாப் சொன்னார், 4 வருஷம் கொடுக்கவே இல்லை, கடைசி 5வது வருஷம் தான் கொடுத்தாரு. ஆனால் எங்கள் தளபதி அப்படி பண்ண மாட்டார், ஒன்றொன்னா தான் எடுத்துகிட்டு வருவார். ஆனால் உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மெயின் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறாரு எங்கள் அண்ணா மட்டும் இல்லை, டிவிகேல இருக்கிற எல்லாருமே அண்ணன் தம்பியாக தான் பழகுறாங்க. வேறு எந்த கட்சியிலுமே அப்படி பழகலை. தைரியமாக எங்களை வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்காரங்கள தைரியமாக அலோவ் பண்ணுறதுக்கு காரணமே ஒரு அண்ணனா தம்பியாக எல்லாருமே பழகுறாங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.